நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு எப்பொழுதெல்லாம் வருகிறார்களோ அப்போதெல்லாம் புதியதாக திட்டங்களை கொடுத்துக் கொண்டுதான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். இன்றைக்கு 500 மெகாவாட்டுக்கான திட்டத்தை கல்பாக்கத்தில் தொடங்கி வைத்துவிட்டு நம்மிடத்தில் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். போன வாரம் திருநெல்வேலியில தூத்துக்குடியில 17,500 கோடிக்கான திட்டம், அதற்கு முன்னால் வரும்போது 20,000 கோடிக்கு திட்டம். இப்படி கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டுமே நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக, தமிழ் மண்ணின் வளர்ச்சிக்காக கொடுத்துவிட்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர்கள் தமிழனை, தமிழ் மொழியை, தமிழ் மக்களை நேசிப்பதில் எந்த அளவுக்கு இருக்கிறார்னா, உலகம் முழுவதும் எங்கு சென்றாலும் தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழ் மொழியினுடைய பெருமை, தமிழ்தான் இந்த உலகத்தினுடைய தொன்மையான மொழி என்று உலகம் முழுவதும் எடுத்து சென்றவர். அப்படிப்பட்ட பிரதமர் இன்றைக்கு நம்மளிடத்தில் வந்திருக்கிறார்கள். நம்முடைய பிரதமர் அவர்களை நாம் தமிழகத்தின் குடும்பத்தின் சார்பாக, தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பிலும் நாம் மோடி ஐயா அவர்கள் குடும்பத்தினுடைய அங்கத்தினர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்று மீண்டும் ஒரு முறை நமது குடும்பம், நமது குடும்பம், நமது குடும்பம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். என் மண் என் மக்கள் நாயகன், தமிழகத்தின் மூச்செல்லாம் பேச்செல்லாம் எங்கே அண்ணாமலை, எங்கே அண்ணாமலை என்று எதிர்க்க செய்திருக்கிற அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, உலகம் போற்றக்கூடிய உத்தம தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு நம்மளை எல்லாம் சந்தித்து பேசுவதற்காக வந்திருக்கின்றார். இதற்கு முன்பு சென்னைக்கு பல முறை நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்திருந்தாலும் கூட இந்த முறை தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார். ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான தொண்டர்களை சந்தித்து உங்களிடம் பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்று மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் அண்ணன் முருகன் உட்பட பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள், ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள், தமிழறிவு மணியன் அவர்கள், ஐயா பாரிவேந்தர் அவர்கள், ஐயா ஏசி சண்முகம் அவர்கள், ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் உட்பட மேடையில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களும் உட்பட மிக முக்கியமாக இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள், சகோதர சகோதரிகளே, நம்முடைய மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் சொன்னார்கள் மோடியினுடைய குடும்பம் என்று சொன்னார். பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் சொல்றாரு மோடிக்கு குடும்பம் இல்லையாமா. அப்ப நாமெல்லாம் யாருங்க? லல்லு சொல்லுகின்றார் மோடி அவர்களுக்கு குடும்பம் இல்லை, தனி மனிதன் என்று சொல்லுகின்றார். 142 கோடி மக்கள் நாம் இருக்கும் பொழுது மோடி அவர்களுடைய குடும்பம் நாம தானங்க. அதனால் நீங்கள் அனைவரும் உறக்க சொல்ல வேண்டும், மோடியின் குடும்பம் நாம் என்று சொல்ல வேண்டும். மோடியின் குடும்பம், மோடியின் குடும்பம், மோடியின் குடும்பம். ஐயா, இவங்களுக்கு கண்ணு எப்படி தெரியுதுன்னா, கோபாலபுரத்தினுடைய குடும்பம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அந்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திமுகவினுடைய குடும்பம். பீகாரில் தொடர்ச்சியாக ஒரே குடும்பம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய குடும்பம் 17 வயதிலே தன்னுடைய வீட்டை விட்டு இந்தியா முழுவதும் சுற்றித் திரிந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு யோகியாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மொத்த குடும்பமும் 142 கோடி மக்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை. ஐயா, அது மட்டும் இல்லைங்க, இந்த தேர்தலில் நான் மோடி ஐயாவுடைய குடும்பம் என்று அவர்களோடு நிற்கும் பொழுது கோபாலபுரத்தினுடைய குடும்பத்தையும் திமுகவில் சிற்றரசர்கள் போல தமிழகம் முழுவதுமே வளர்ந்திருக்கக்கூடிய 4வது தலைமுறையாக அரசியல் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தையும் அரசியல் இருந்து அகற்ற வேண்டிய நேரமும் இது சகோதர சகோதரிகள். 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறது. நிச்சயமாக நாம் இதை பயன்படுத்தி மோடியினுடைய குடும்பமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் இந்த முறை பட்டி தொட்டி எல்லாம்
400 எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் வரும் பொழுது தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்களையும் அனுப்பி வைக்க வேண்டிய தலையாய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரர்கள். இன்னைக்கு மேடையில் மோடி ஐயா அவர்களுக்கு காஞ்சிபுரத்தினுடைய பட்டுல நெய்யப்பட்ட ஒரு சால்வையை போர்த்தணும். அந்த சால்வையில மோடி ஐயாவுக்காக சிறுத்தை புலியை அச்சிட்டு அந்த சால்வையை போர்த்தணும். நிறைய பேர் நினைக்கலாம், எதற்காக மோடி ஐயா அவர்களுக்கு மேடையில காஞ்சிபுரத்தினுடைய பட்டு சிறுத்தை அச்சிட்டு கொடுத்தீங்க? ஐயா, நீங்க பார்த்திருப்பீங்க, மோடி ஐயா அவர்கள் மக்களுக்காக மட்டும் பாடுபடவில்லை. கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்திய அரசினுடைய திட்டங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். 2014 நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் 7910 சிறுத்தை புலி இருந்துச்சுங்க. இன்னைக்கு 75% உயர்ந்து 13,874. அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக மோடி ஐயா அவர்களுக்கு நம்முடைய மண்ணிலே நெய்யப்பட்ட காஞ்சிபுரம் பட்டை போர்த்தி இருக்கின்றோம்.